நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் மறுமையில் மக்களெல்லாம் நிற்கின்ற பொழுது அவருடைய சூழ்நிலைகளை பற்றி கேட்ட பொழுது 3 இடங்களில் யாரும் யாரையும் சிந்திக்க முடியாது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை சொன்னார்கள். சிராத், அந்த பாலம், அந்த பாலத்தை கடப்பது உண்டான வழிகளை, அது எப்படி கடக்கப்படும், அது எங்கு அமைக்கப்படும், அது எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள் நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிராத் என்ற பாலம் நரகத்திற்கு மேலால் அது அமைக்கப்படும். அவருடைய கூர்மையை பற்றி இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கின்ற பொழுது, ஈட்டியினுடைய முனை எப்படி கூர்மையாக தீட்டப்பட்ட கூர்மை இருக்குமோ அதுபோன்று மிக கூர்மையாக இருக்கும், மெல்லிசாக இருக்கும். இன்னும் சொல்வார்கள் கஹத்தி ஷாயர், அதாவது முடியை போன்று மிக மெல்லிசாக இருக்கும். ஒன்று அந்த வாளை போன்று தீட்டப்பட்ட கூர்மையை போன்று இருக்கும், இல்லை முடியை போன்று மிக மெல்லிசாக இருக்கும். அப்படிப்பட்ட பாலம்தான் நரகத்திற்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கட்டத்தில் எல்லா மனிதர்களும் கேள்விகளுக்கு பின்னாடி அதில் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்து கடக்கின்ற பொழுது அல்லாஹும்ம ஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லிம், இறைவா இவர்களை சலாமத்தாக்கு என்று சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், இந்த உம்மத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த, இந்த உம்மத்தை நினைத்து உலகத்தில் வாழ்ந்து காட்டிய தலைவர் உத்தமர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக வேண்டி அந்த தருணத்தில் மிக கடுமையான நேரம், அந்த நேரத்தில் அங்கே நிற்பார்கள். எப்படியெல்லாம் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுதோ, சில பேர்கள் வேகமாக செல்வார்கள், சில பேர்கள் ஓடிச் செல்வார்கள், சில பேர்கள் நடந்து செல்வார்கள், முட்டு வழியாக செல்வார்கள். ஆக பலவிதத்தில் அவர்கள் கடந்து செல்வார்கள். கருவேலை முள்ளு போன்று கீழே அது நரகத்தில் உள்ள நரகத்திற்கு உள்ளே இரும்புகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் கிதாபில் பதிவு செய்கிறாங்க, அந்த இரும்புகளுக்கு மேலால் தான் அது அமைக்கப்பட்டிருக்கும். கீழே இரும்புகள் இருக்கும், அந்த இரும்புகள் இவர்களை ஈர்க்குமா, அல்லாஹ் பாதுகாத்தருள்வானார். அப்படி செல்லக்கூடியவர்களை அது ஈர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வேகமாக சொன்னார்கள் அந்த சிராத்தை பற்றி. அப்படிப்பட்ட பாலத்தை கடப்பதற்கு ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கு அமல்களுக்கு தோதுவாக அவர்கள் கடந்து செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கட்டத்தில் ஒரு ஹதீஸ், அருமையானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, ஒரு நாள் யா ரசூலல்லாஹ், கோடான கோடி மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற பொழுது, கோடிக்கணக்கான மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தாங்களை எங்கே போய் தேடுவது யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை இந்தல் மீசான், என்னுடைய உம்மத்தினர்களுடைய நன்மை தீமைகள் நிறுக்கப்படக்கூடிய அந்த மீசான் திராசின் அருகாமையிலே நான் நிற்பேன். என் உம்மத்தினுடைய நன்மைகள் எல்லாம் கரைக்கப்பட வேண்டுமே என்ற ஆதரவோடு நினைத்து கொண்டு அங்கே நிற்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அங்கே தாங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னாங்க, வழிந்த சிராத், மக்கள் எல்லாம் தங்களுடைய எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு, பட்டோலைகள் வழங்கப்பட்டு, கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு, மீசான் திராசில் நறுக்கப்பட்டு, கடைசியாக இந்த சிராத்தை கடப்பதற்குண்டான வழிகளில் அவர்கள் நிற்கின்ற பொழுது அங்கே நான் நிற்பேன். என் உம்மத்தினர்கள் அல்லாஹும்ம ஸல்லிம் ஸல்லிம், இறைவா என் உம்மத்தினர்களை நீ சலாமத்தாக்கிவிடு, பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று அங்கே நான் நிற்பேன் என்று நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மிக பயங்கரமான ஒரு இடம்தான் அந்த சிராத். அது நரகத்திற்கு மேலாக அமைக்கப்பட்டிருக்கும்.
அதை ஒரு மனிதன் கடந்து விட்டால் அதற்கு பிறகு உண்டான ஜெயம் வேறு எதுவும் இல்லை. எனவே அருமையானவர்களே, அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக.